நான் வந்து இப்போ அப்போர்க்கில் ஒரு அக்கௌண்ட் எப்படி ஃப்ரீலான்சருக்கானது சைன்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்போர்க் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னையும் சைன்அப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி இந்த பேஜ் வரும். இப்போ நீங்கள் வந்து ஹையர் அ ஃப்ரீலான்சர், கெட் ஹையர்ட் அஸ் அ ஃப்ரீலான்சர்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஹையர் அ ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அது கிளைண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ்னால் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கெட் ஹையர்ட் அஸ் அ ஃப்ரீலான்சர் அதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஷில்பா, தென் செகண்ட் நேம் ஜெங்கிறது இனிஷியல். ஆக்சுவலாக இந்தியன் நேம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ நம்ம வந்து அக்கார்டிங் டு தட் நம்ம அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கணும். தென் இமெயில் அட்ரஸ், தென் யூசர் நேம், நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதுதான். தென் பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கேப்சாஸ் டைப் பண்ணணும். ஜஸ்ட் டு மேக் ஷூர் நம்ம வந்து ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கேப்சாஸ் ஆப்ஷன்ஸ் எல்லா வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. இந்த ஆப்ஷன் வேணும்னா நம்மளுக்கு செமி ஜென்யூன்லி யூஸ்ஃபுல் இமெயில்ஸ் எஸ் கண்டிப்பாக வேணும். எஸ் ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், தென் கிளிக் ஆன் சைன் அப். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் இமெயில் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து உங்களோட மெயில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இமெயில் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் இமெயிலை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன். இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனோன்னையும் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்லும். இப்போ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நம்மளுக்கு எந்த ஃபீல்டில் ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெப் மொபைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்கேஸ் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரி, ஐடி நெட்வொர்க்கிங், டேட்டா சயின்ஸ், அனலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன், ரைட்டிங்,
என்ன இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் வந்துட்டு அந்த கேட்டகரி இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ அட்மின் சப்போர்ட் செலக்ட் பண்ணுறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரியா, பர்சனல், விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு we can select only 4 categories. ஸோ நான் வந்துட்டு 4 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம வந்து என்னென்னா நம்மளோட ஃபோட்டோ அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபோட்டோஸ் மேபி இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோவாக இருக்கிறது பெஸ்ட். ஜஸ்ட் லைக் தட் நம்ம யாரோட ஃபோட்டோவோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட ஓன் பிக்சர் அப்லோடு பண்ணுறது பெஸ்ட்டு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்னவா ஒர்க் பண்ண போகிறோமோ இப்போ வந்துட்டு ஃபுல் டைம் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆக்சுவலாக இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் நம்ம வந்துட்டு என்னன்னாலும் ஜஸ்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், மேபி என்ன படிச்சிருக்கோம், எவ்வளோ நம்மளோட ஒர்க்குக்கான அவைலபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஓவர்வியூவில் நம்ம கொடுத்துக்கணும். தென் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல், பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எதில் எக்ஸ்பர்ட்டோ இப்போ எக்ஸல்னா எக்ஸல், தென் டிசைனராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டானது அந்த மாதிரி இதில் என்ன ஆப்ஷன்ஸோ நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கில்ஸ். தென் இதில் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது இப்போ பேசிக்காக ஒன்லி நம்மளால் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது, நம்மளால் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜஸ்ட் பேசிக் இன்கேஸ் இல்லை ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் அபவுட் அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அதை பற்றி நான் இங்கிலீஷில் பேசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கன்வர்சேஷனல் போய்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் ஃப்ளூயன்ட், நேட்டிவ்னா நேட்டிவ். ஆக்சுவலாக செகண்ட் அண்ட் 3 ஆப்ஷன் would be enough ஃபார் டேக்கிங் த ஜாப்ஸ். அப்புறமா உங்களுக்கு வேறு என்ன லாங்குவேஜஸ் தெரியும்? ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் உருது லாங்குவேஜஸ் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஜாப்ஸ் வருது. இன்கேஸ் அது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, நான் வந்து இந்தியாவுக்குள்ளே சொல்கிறேன், பட் மேபி உங்களுக்கு ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா இனி உங்களுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தி. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வீக்லி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 30 hours, லெஸ் தென் 30 hours இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இது கொடுத்துட்டு நான் இப்போ ஜஸ்ட் admin assistant for 4 years. I need to commit full-time hours for any kind of tasks. Proficiency, conversational, add language, Tamil, that's it.
think I don't have photo. I think I have filled enough now. இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ தான் இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மேபி நம்ம இவ்வளோ நாள் வந்து லோக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது வேறையாக இருக்கும். பட் ஆன்லைன் ஜாப்ஸுங்கும் போது அதோட கமிட்மெண்ட்ஸ், அதோட டெட்லைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மேபி என்ட்ரி லெவல் போட்டுக்கலாம். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன வந்திருக்கோம், எந்த இயர்லேருந்து எந்த இயர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டாஸ்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, எஜுகேஷன் வந்துட்டு நம்ம எங்கே படித்தோம் என்னதுன்னு, சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம என்ன கோர்ஸ் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒர்க் பண்ண இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைனா ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் எடுத்தோ நம்ம ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணிக்கலாம், போர்ட்ஃபோலியோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்கூல் educational experience, school 2000 higher secondary school, boys higher secondary school, date from 2000. Area of study, description, just finished HSC. See. பட் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாப்ஸ் வந்து கிளைண்ட் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்ம இப்போ ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ரேட் வந்து அப்ஒர்க்கில் $3 தான். ஸோ நம்ம பேசிக் வந்து $3 ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அப்ஒர்க் வந்துட்டு 20% ஃபீஸ் வந்து கமிஷனாக எடுத்துப்பாங்க. தென் நம்ம இன்கேஸ் கிளைண்ட் வந்து நம்ம லாங் டேர்மாக அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் $500 அவங்கக்கிட்ட இருந்து ஏர்னிங்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்போ 10% ஆகிடும். தென் $10,000 போது இட் வில் பி டிக்ரீஸ்ட் டு 5%. ஸ்டார்டிங்கில் இது வந்து 10% இருந்துச்சு. பட் ரீசெண்டாக இது வந்து 20% மாற்றிட்டாங்க. அப்புறம் நம்மளோட லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர், இந்தியா, அப்புறம் கோயம்புத்தூர், சுப்லம், இதில் மெம்பர்ஷிப் பிளான்ஸ் இருக்குது. பட்